வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒருவன் அவன் மிகவும் இலகிய மனம் படைத்தவன், எல்லாருக்கும் உதவி செய்கிற உள்ளம் கொண்டவன். ஒரு நாள் வந்துட்டு அவனோட வீட்டு முற்றத்தில் அவனே மறந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து வீட்டுக்கு முன்னால் அவன் நிறைய தோட்டங்கள், காய்கறிகள், ரோஜா செடி இதெல்லாம் வந்துட்டு அவன் நட்டு வச்சு வளர்த்துட்டு வந்திருக்கான். அப்போ தான் இந்த புத்தகத்தை படித்தபடியே வீட்டுக்கு எதேச்சியாக பார்க்குறான். ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி வந்து அவனோட கண்ணில் படுது. அதை பார்த்தா மகரையால் அந்த வண்ணத்து பூச்சி தனது கூட்டுப்புழுவிலேருந்து அந்த கூட்டிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கு. இந்த சின்ன வண்ணத்து பூச்சினால் வெளியே வர முடியல அப்படின்னு அவனோட மனசும் ரொம்ப தவிக்குது. அப்போ தான் வந்துட்டு அவன் நினைக்கிறான், இதுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போதைக்கு ஒரு கத்திரிக்கோலை கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த வண்ணத்து பூச்சி சுற்றி இருக்க வந்து கூட்டை வந்து அங்கங்கே வெட்டி விட்டுறான். இப்போ அந்த சின்ன வண்ணத்து பூச்சி மட்டும்தான் தெரியுது. அந்த கூடு ஃபுல்லாமே அவன் பிரித்து எடுத்துட்டான். அப்போ தான் அவன் மனசில் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரம ஆனந்தமே வருது. ஒரு பெரிய பாரமே வந்துட்டு அவனுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது. வண்ணத்து பூச்சிக்கு நம்ம விடுதலை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். வெயிட் பண்ணுறான். அப்போவும் பார்த்தா அந்த மகரையால் வண்ணத்து பூச்சி வந்து வெளியே வந்த பாடில்லை. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம கூட்டையும் பிரித்தாச்சு, இன்னுமே இந்த வண்ணத்து பூச்சி வெளியில் வர முடியாமல் தவிக்குது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறான். கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எறும்பெல்லாம் வந்துட்டு அதை சுற்றி முக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவன் போய் பார்க்குறான். பார்த்தா வண்ணத்து பூச்சி வந்து இறந்து கிடக்கு. அப்போ தான் அவன் ரொம்ப திகைத்து போய் நின்று பார்க்குறான். அப்போ தான் அந்த வண்ணத்து பூச்சி வந்து அதோட கூட்டுப்புழுவிலேருந்து கூட்டை உடைத்து வர்றதுக்கு வண்ணத்து பூச்சியோட சிறகுகள் வந்து பறப்பதற்கான தேவையான சக்தி வந்து அந்த சில சுரப்பிகளும் அதில் சுரக்கும். அதனால தான் வந்துட்டு வண்ணத்து பூச்சி வந்து வெளியில் ஈஸியாக வர முடியும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கூட்டெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி பிரித்து விட்டதுனால அதுக்கு வந்துட்டு வெளியில் வர முடியாமல் ஆயிடுச்சு. கடைசியில் பிரித்து வச்ச கூடே வந்து அவனுக்கு வந்து அந்த வண்ணத்து பூச்சிக்கு வந்து எம்மனாயிருச்சு அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அதனால நமக்கு வர கஷ்டங்கள் வந்து நம்ம வந்து அது வந்து வாழ்வதற்கு ஒரு பயிற்சியை தான் கொடுக்குது. அதனால் நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நம்ம நல்லா கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எனக்கு வந்துட்டு உதவுறதுக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், இறைவன் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஆனால் உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காம, அந்த கஷ்டம்தான் உங்களுக்கு வந்து இறைவனால் அளிக்கப்பட்ட உதவி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு எந்த ஒரு கஷ்டத்துலையுமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மற்றவங்களோட நம்ம உதவியை நாடி போனோன்னா அது ஒரு சில டைமில் நமக்கு பெரும் ஆபத்தை தான் கொடுக்கும். அதனால் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் நமக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு முதல் படி கஷ்டத்தை கொடுக்குறாரு. இதை வந்து இதெல்லாம் நம்ம தாண்டி நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறோங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும்.